டுவெல்த் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 months ஆகிடுச்சு. ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் மிட் டேர்மை சுத்தமாக நல்லா பண்ணலை. இன்னும் 40 to 45 டேஸில் குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. சுத்தமாக இன்னும் படிக்கவும் இல்லை. நான் எப்படியாவது 2027 டிஎன் பப்ளிக் எக்ஸாம் 12th என்னால் ஒரு கம்பேக் கொடுத்து என்னோடய ட்ரீம் மார்க்கை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டிங்க. நண்பா, நீ கேட்ட கேள்விக்கு என்கிட்ட ஒரே பதில் தான், உன்னால் முடியும். ஸோ அதை நான் ப்ராக்டிக்கலாக உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்ல, ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கலாக உங்ககிட்ட எதனால் உங்களால் ஸ்டில் கம்பேக் கொடுக்க முடியுன்ற ரீசனை சொல்கிறேன். ஸோ ரீசன் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுன்றதை விட்டு இந்த ரீசனை வச்சு எப்படி உங்களால் படிக்க முடியுன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த ஒரு வீடியோவாச்சும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாரு. டெஃபினட்டாக உன் டைமை ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உன் மைண்ட் செட் தான் உன்னோட ரியல் சொல்யூஷன். அதுதான் நான் சேனல் ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு உன் மைண்ட் செட்டில் எக்கச்சக்கமான டவுட்ஸ் ஓடிட்டுருக்கும். என்னென்னு சொல்லிட்டா, வீட்டில் வேறு படின்னு சொல்கிறாங்க, ஸ்கூலில் வேலை மார்க் எடுத்தே ஆகணுன்றாங்க, மார்க்ஸ் வேறு இவ்வளோ கம்மியாகிட்டுருக்கு, மார்க் கிடைக்கலன்னா என்ன காலேஜ் எனக்கு கிடைக்குன்றது தெரியலை, நான் பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணுவேன்னு தெரில, டியூஷனில் அதை படி, ஸ்கூலில் இதை படி, யூடியூப்பில் அதை படி, வீட்டில் இதை படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தா அவன் பாட்டு படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான். டாப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் அந்த டியூஷன் போகிறாங்க, இவங்கெல்லாம் இந்த டியூஷன் போகிறாங்க, அவங்கெல்லாம் அந்த சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறது, எப்போ படிக்கிறது, எவ்வளோ நேரம் படிக்கிறது, எவ்வளோ படிக்கிறது அப்படின்னு சுத்தமாக தெரியாமல் இப்படி உட்காந்துருக்கேனேன்னு சொல்லிட்டு உன்னை நீயே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி மைண்ட் செட் வச்சுருந்தேன்னு வையேன், அங்கேயே நீ தோக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட. ஏன் உன்னால் ஃபஸ்ட் மிட் டேர்மில் நல்லா பண்ண முடியலன்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? யாருமே உங்களை நம்ப மாட்டீங்கடா. ப்ரோ, நான் சிம்பிளாக என்னை நம்பணும் தான் நினைக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்பி நான் போய் படிக்க உட்காந்தேன்னா என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே படிக்க முடியலையே. அப்போ நம்பிக்கை போக தானே செய்யும். நீ என்னை பார்த்து கேட்குற. கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணணும்? ப்ராப்ளம் எங்கே? அந்த 5 நிமிஷம் படிக்கிறத அரை மணி நேரம் உன்னால் படிக்க முடிகிற மாதிரி மாற்றினாலே கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். கரெக்டாக இல்லையா? அப்போது சொல்யூஷன், அந்த 5 நிமிஷத்தை எப்படி என்னால் அரை மணி நேரமாக மாற்ற முடியும், அந்த அரை மணி நேரத்தை எப்படி என்னால் 1 மணி நேரமாக படிக்கிற மாதிரி மாற்ற முடியும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ அதனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்ற மைண்ட் செட்டை கம்ப்ளீட்லி எனக்காக மறந்துடு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, டெஃபினட்டாக உன்னை சுற்றி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எவ்வளோ தூரம் வேணால் போட்டோம், உன்னை சுற்றி இருக்க உன் பக்கத்தில் இருக்கவன் கிட்டத்தட்ட ப்ரோ நான்லாம் குவார்டர்லி போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன், நான் ஆஃபர்லி போர்ஷன் படிக்க போகிறேன்னு சொல்கிறேன்னா விட்டுரு. அவன் படிக்கட்டும், நீ ஸ்டார்ட் பண்ணலன்ற கவலையை விட்டுரு. அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்காத, எதை பற்றியும் யோசிக்காத. புரிஞ்சுதா? ஸோ உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ மறந்துடு, எதை பற்றியும் யோசிக்காமல் இரு. ஃபஸ்ட்டு திங், உன் மைண்ட் ஃப்ரீ ஆகும். இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா உன் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் உன்னால் படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். உன் மைண்டில் நீ இவ்வளோ அன்னெசரி தாட்ஸை வச்சுருந்தேன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன், படிக்கிறது எங்கே ஏறும்? 5 நிமிஷம் இல்லை, 5 செகண்ட் படிக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா உன் மைண்டில் இவ்வளோ விஷயங்களை நீ ஆட் பண்ணியிருக்க. இதெல்லாம் தாண்டிட்டு தான் உன்னோட டிஸ்ட்ராக்ஷன், லைக் உன்னோட அடிக்ஷனாக ஒரு சில ஃபோன்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் தாண்டி தான் செகண்ட் திங் தான் உன்னோட டிஸ்ட்ராக்ஷனு. ஸோ ஃபஸ்ட்டு திங், உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அது பண்ணிட்டாங்களே நான் இது பண்ணலேன்னு நினைக்கிற பற்றியா, முதல்ல அந்த மைண்ட் செட்டை மறந்துடு. ரெண்டாவது உன் டிஸ்ட்ராக்ஷன், இதை நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் எல்லா பர்சன்ஸுக்குமே டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லைன்னா தான் பிரச்சனையே. ஸோ இருக்கிறனால கவலைப்படாது. பிரச்சனை என்னென்னா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ நினைக்கிறது தான் ரியல் ப்ராப்ளமே தவிர்த்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ மைண்ட் செட்டை ஃப்ரீயாக வை, எதை பற்றியும் யோசிக்காமல் இரு. இதுதான் மேட்ரு. பிகாஸ் எப்போ நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கியோ அப்போ தான் உன் மைண்டு எதையாவது யோசிக்கணும்னு நினைக்கும். அப்போ தான் நீ படிக்க ஆரம்பிக்க முடியும். ஓகேவா? ஸோ எனக்காக நீ பண்ண வேண்டிய முதல் விஷயம், எதை பற்றியும் யாரை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இரு. செகண்ட் திங்,
இப்போ நமக்கு டேட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வந்தாச்சு. கரெக்ட். ஆகஸ்ட் வந்தாச்சு இல்லை, ஆகஸ்ட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன டேட்டு, 4/5 நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ இந்த டேட்டில் இருக்கோம். இப்போ நான் லிட்ரலி டெஃபினட்டாக சொல்கிறேன், 12th படிக்கிற ஆரம்பித்த எல்லா பசங்களுக்குமே கிட்டத்தட்ட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ டெஃபினெட்லி யாருமே இந்த இடத்துல 0% இல்லை. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே இந்த 2 மாதத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்க. லைக் சம்திங், நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் 3 யூனிட் மிட் டேர்ம் போர்ஷன் இருக்குன்னா டெஃபினெட்லி ஒரு யூனிட்டாவது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் தரவெல்லாம் சொல்லலை, ஆனால் ஓரளவுக்கு ஒரு யூனிட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்றது. ஸோ டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கே பேசிக்ஸ் தரவாக தான் இருந்திருப்பீங்க. பேசிக்ஸ்க்காக தான் நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு மே மந்த்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ பேசிக்ஸ் ஓகே. அதுக்கப்புறமா 12th போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் எல்லாருமே அங்கங்கே படிச்சிருப்பீங்க. ஸோ எனக்கு லெஸ் தென் 50% படிச்சிருந்தாலும் கவலை கிடையாது. பட் டெஃபினெட்லி சம்திங் நீங்கள் எல்லாருமே தரவாக படிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து நீங்கள் லிட்ரலி படிக்கலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். டெஃபினெட்லி மிட் டேர்ம் போர்ஷனை நீங்கள் அகெயின் படிக்கிற மாதிரி தான் வரப்போகுது. கவலைப்படாமல் ஜாலியாக அந்த மிட் டேர்ம் போர்ஷனே நீ குவார்ட்டர்லிக்கு படி. நான் தப்பே கிடையாதுன்னு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, நாங்கள் இந்நேரத்துக்கு மிட் டேர்ம் போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை தான், பட் அகெயின் மிட் டேர்ம் போர்ஷனை படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா நீ எவ்வளோ முடித்தாலும் நீ இப்போவே நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, 2 வால்யூம் தானே, பொறுமையாக முடி, தப்பே கிடையாது. ஸோ நீ பண்ண வேண்டிய எனக்கு முதல் கருத்து என்னதுன்னா, எங்கேருந்து நீ கரெக்டாக தெளிவாக படிக்கலையோ அங்கேருந்து நீ திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணு. இஃப் இட் இஸ் ஃபஸ்ட் லெசனோ செகண்ட் லெசனோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. நீ எனக்கு குவார்ட்டர்லியில் ஃபுல் போர்ஷன் படிக்கணுன்றது எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ நீ இருக்கிற பற்றியா ஸ்டேட்டில், இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு மாதம் கழித்து நீ பார்க்கணும். அப்போ போன மாதம் நான் அவ்வளோதான் படிச்சிருந்தேன், பட் இந்த மாதம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேனே அப்படின்றத நினைக்கணும். இதுதான் எனக்கு வேணும். ஸோ மைண்டில் சுத்தமாக எதை பற்றியும் யோசிக்காத. எது படிக்கலை அப்படின்றது உனக்கு கிளியராக தெரியும், எது நீ ஓரளவுக்கு படிச்சிருக்கன்றதும் தெரியும். ஸோ தெளிவாக படிக்காத விஷயத்த இன்னையிலேருந்து படிக்க பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணு. நான் ஆல்ரெடி டெய்லி ஒரு 2 to 3 hours படி. யாரும் உன்னை கேட்க போகிறதில்ல. உனக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்னென்ன இடத்துல ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ என்னால் டீச் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை, பட் என்னால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உனக்கு டெய்லி அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது என்னால் டெஃபினெட்லி உன்னால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ஒருத்தர் இருக்கேன். ஸோ அதுக்காகவாது உட்காந்து படி. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ மைண்டை பற்றி யோசிக்காமல் யாரை பற்றி நீ எவ்வளோ வேணால் படிச்சுக்கோ. நான் மிட் டேர்ம் போர்ஷன்லேருந்தே பொறுமையாக படிக்க போகிறேன். குவார்ட்டர்லிக்குள்ளே என்னால் எவ்வளோ முடிக்க போகிறேன், அதை மட்டும் ரிவைஸ் பண்ண போகிறேன். அதை மட்டும் உட்காந்து நான் குவார்ட்டர்லி எக்ஸாமில் எழுதி எனக்கு என்ன மார்க் வருதோ அதுதான் என்னோட ரியல் கம்பேக். இங்கே எல்லாரும் நல்லா யோசிச்சுக்கோங்கடா. கம்பேக்குன்றது நான் இந்த ஃபஸ்ட் மிட் டேர்மில் 35 பாஸ் ஆகிட்டேன், 35 மார்க்ஸ் வாங்கினேன். கம்பேக்னால் நான் திருப்பி 95 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்றது கம்பேக் கிடையாது. நீ 35லேருந்து 45 மார்க்ஸ் போனாலே கம்பேக் தான். மினிமம் 10 மார்க்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ நீ 5 மார்க்ஸ் எடுத்துகிட்டு இல்லை 3 மார்க்ஸ் எடுத்துகிட்டு கம்பேக்குன்னு சொல்லாத. 10 மார்க்ஸுன்றது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கேருந்து யோசிச்சு பாறேன், குவார்ட்டர்லியில் ஒரு 10 மார்க்ஸ், செகண்ட் மிட் டேர்மில் ஒரு 10 மார்க்ஸ், ஹாஃப் இயரில் ஒரு 10 மார்க்ஸ், ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனில் 10 மார்க்ஸை ஏற்றிட்டு போயேன். நீ கேட்ட 95, நீ கேட்ட 100 வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நீ எழுதுகிற பட்சத்தில் 10 மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ண பார். இதுதான் மேட்டர். ஸோ இப்போ நீ ஃபஸ்ட் மிட் டேர்மில் ஒரு மார்க் எடுத்திருப்பேன். உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் அதுலேருந்து ஒரு 10 மார்க் நான் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் அப்படின்னு நினை. எடுத்த உடனே 95 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு பேர் கம்பேக் கிடையாது, அப்படி எடுக்கவும் முடியாது. பொறுமையாக போ, பொறுமையாக படி, பொறுமையாக இருப்போம், வெற்றி தானாக வரும். புரிஞ்சிருச்சா? தட்ஸ் இட்.
சரி ஓகே நண்பா, ஓகே நண்பா, நீ கொடுத்த எனக்கு பிளான் புரிஞ்சிருச்சு நண்பா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. லைக் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். நான் எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறனோ அங்கேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க நண்பா. பட் எங்களுக்கு தான் மோட்டிவேஷன் இல்லையா நண்பா? 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட தெளிவாக படிக்க முடியலையே, நாங்கள் எப்படி நண்பா படிக்கிறது? இதுதானே எங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நண்பா உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி இருக்குது, ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. இந்த பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்கும் தெரியுமா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேட் ப்ளூமர்ஸ்க்கும் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிற? டாப்பர்ஸ்க்கு இருக்காதா? அப்படி என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் யாருக்கும் எக்ஸ்பெக்டேஷனை பற்றி பயம் இருக்காது. என்ன ப்ரோ சொல்கிற? எக்ஸ்பெக்டேஷன் பயம் கிடையாதுன்னா புரியலையே அப்படின்னா, நண்பா ஒரு டாப்பர் ஒரு எக்ஸாமில் 95 100 மார்க்ஸ் எடுக்கிறான்னு வையேன். அதே டாப்பர் அடுத்த எக்ஸாமில் 90 இல்லை 85 இல்லை ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து செகண்ட் ரேங்க்லேருந்து தேர்ட் ரேங்க்குன்னு ஒரே ஒரு ரேங்க் குறைஞ்சா போதும். என்ன ஆகும் தெரியுமா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவனை ஒவ்வொரு நாளும் தூங்க விடாது, அவனை பயங்கரமாக இது பண்ணும். ஆனால் நண்பா நீ யோசிச்சு பாரு, நீ 50 மார்க் எடுத்தாலும் உன்னை யாரும் கேட்க போகிறதில்ல, நீ 40 மார்க் எடுத்தாலும் உன்னை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களை யாருக்குமே எக்ஸ்பெக்டேஷனை பற்றியான பயம் இருக்காது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் பயம் யாருக்கு தான் இருக்குன்னா, இந்த டாப்பர்ஸும் அண்ட் 80 90+ வாங்குறவங்களுக்கு தான். ஏன்னா அவங்கள தான் திருப்பி திருப்பி நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சு செய்வாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட கிடையாது. ஸோ அதனால் அந்த பவரை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் நல்ல மார்க் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் இருந்த ஸ்டேட்டில் அப்படியே இருந்தாலும் சரி, உங்களை யாரும் கண்டுக்க போகிறதில்ல. நீ எத்தனை தடவை தோத்தாலும் உன்னை யாரும் பார்க்க போகிறதில்ல. அதனால் கவலைப்படாமல் உன் எஃபர்ட்ஸை நீ போடு. தோத்தா கவலை இல்லை, உன்னை பார்த்து சிரிக்க யாரும் கிடையாது. பிகாஸ் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு யாரும் உன்னை நினைக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு டைம் ஜெயிச்சேன்னு வையேன், எல்லாரும் உன்னை திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் டாப்பர் அப்படி கிடையாது. அவன் எத்தனை எக்ஸாமில் 95 மார்க் வாங்கினாலும் அவனை யாரும் திரும்பி பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸாமில் அவன் 90, அவன் எடுத்த விட 5 மார்க் இல்லை ஒரு 2-3 மார்க் கம்மியாக வாங்கிட்டான்னு வையேன், மொத்த கிளாஸே அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே அவனை பயங்கரமாக இதாகும். ஆனால் அது உன்கிட்ட கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுடா. எப்படி கடவுள் எல்லாருக்குமே ஈஸியான விஷயங்களை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குது. டாப்பர்ஸ்க்கு ஈஸியாக படிக்க முடியும், ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லேயே பயங்கரமான சேட்னஸ் ஆவாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் சுத்தமாக படிக்க முடியாது. படிக்க முடியாது மீன்ஸ் நான் இங்கே அப்படி சொல்ல வரல. அவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு யாரும் ஈஸியாக சொல்லித்தர மாட்டாங்கல்ல. பட் அவங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷனை பார்த்து பயம் கிடையாது. பப்ளிக் எக்ஸாமில் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்கூல் எக்ஸாம்லலாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் போராடு, முடிஞ்ச அளவுக்கு படி. நீ எவ்வளோ கம்மியாக வாங்கினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நீ ஒரு தடவை அதிகமாக வாங்கினா கூட, நீ சக்ஸஸை பார்த்தா கூட உன் மொத்த கிளாஸுமே உன்னை திரும்பி பார்க்கும். அதுதான் உன்னோட ரியல் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். நீ 10 எக்ஸாம் ஃபெயில் ஆகி ஒரு எக்ஸாமில் நீ பயங்கரமான மார்க் எடுத்தா என்ன ஈக்குவலோ அதே ஈக்குவல் தான் ஒரு டாப்பர் 10 எக்ஸாமே நல்ல மார்க் வாங்குறதுக்கு சமம். ஸோ அதனால் இதில் கஷ்டப்படுறது யார் தெரியுமா? டாப்பர்ஸ் தான், நீ கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ற அந்த பவரை யூஸ் பண்ணி ஜெயிக்கப்பாரு. உன் எனிமி டாப்பர்ஸோ இதோ கிடையாது. உன் ரியல் எனிமி யார் தெரியுமா? கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் உன்னால் ஆன்சர் பண்ண முடிச்சதுன்னா யூ ஆர் தி ரியல் ஹீரோ. சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் நண்பா, இனிமேல் உன்னோடது தான். டெஃபினெட்லி நான் உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பேன். என் சேனல் நீ பார்க்காதவங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த சேனல் நான் கமர்ஷியலாக நான் எதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு தெரியல இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் மற்றவங்க இப்படி தான் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியலை. பட் என்னோட ரியல் ஹார்ட்லேருந்து என்ன வருதோ அதை மட்டும் தான் நான் பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ற விஷயம். யூஸ் பண்ணுங்கள், மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணுங்கள், படிங்க,
உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன். நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த சேனல் உண்மையாகவே ஒரு நல்ல சேனல். இல்லைன்னா இந்த சேனல் வேஸ்ட்டு தான். லெட்ஸ் see. நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். போய்ட்டு வரேன் நண்பா.